முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளைங்க, எனக்கு பிடிச்சது என்னன்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்க உனக்கு என்ன பிடிக்கும்ன்றதை நான் தெரியாமலா இருப்பேன்? இதோ நீ கேட்டதையும் உனக்கு பிடிச்சதையும் உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் உனக்கு சந்தோஷம் தருவதையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இதுவரைக்கும் எத்தனையோ முறை நீ மனசுடைஞ்சு அழுதுருக்க, எத்தனையோ முறை கவலைகளிலும் தோல்விகளிலும் துவண்டு போயிருக்க. ஆனா இப்போது நீ நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு தான் உன்னை கை தூக்கி விட, உனக்கு உதவி செய்ய உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்னை நம்பினாலும் நம்பாட்டியும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். எப்போதும் உனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் உனக்காகவே நான் காத்திருக்கேன் என் செல்வமே. எப்போவுமே செலவழித்த பணத்தை மறுபடியும் சம்பாதிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உழைப்பையும் முயற்சியையும் நீ செய்யும்போது அதற்கான பணத்தையும் உன்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் வாழ்க்கையை மட்டும் அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு இப்போ நீ கஷ்டப்பட முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து போன நிமிஷமும் இழந்த சந்தோஷமும் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. வயசு ஆக ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ கடந்து வந்த காலத்தையும் கடந்து போன நிமிஷத்தையும் கடந்து வந்த சந்தோஷத்தையும் எப்படி மீண்டும் பெற முடியும்? யார் என்ன சொல்வாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம உன்னுடைய வாழ்க்கையை அழகாய் வாழ தயாராகு. இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லாட்டியும் தைரியமா இருக்க முடியும். ஆனா காசு பணம் நிம்மதி மட்டும் இல்லாட்டினா வாழ்க்கையை தைரியமாக வாழ முடியாது என் செல்வமே. ஏன்னா காசு பணம் தரக்கூடிய தைரியத்தையும் நிம்மதியையும் வேறு எதாலும் தர முடியாதுங்கிறது இப்போது ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்கிறது. அதனால தான் முதல்ல உனக்கு தேவையான காசு பணத்தை நீ சம்பாதிச்சு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னுடைய உடம்பையும் மனசையும் நீ எப்போதும் வலிமையாக வச்சுக்கணும். இந்த உலகத்தில் அது மட்டும்தான் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. எந்த அளவுக்கு நீ தைரியமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியும். நீ ஜெயிக்கிறதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் சேர்த்து யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வேதனைகளை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே, உன் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. உன் மனசில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் பலவீனத்தையும் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமானதா வெற்றியுடையதாக நான் ஆக்கி காட்டுறேன். இப்போ உன் மனசில் என்ன இருந்தாலும் அதை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிடு. மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தீனா நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து முடிப்பேன் என் செல்வமே. வாழும் வரைதான் மனிதனின் வாழ்க்கையை ஆடம்பரமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். கீழே விழுகும் வரைக்கும் தான் மனிதனின் ஆட்டம் எல்லாம் தொடங்கும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தயாராகு. விதைகள் கீழே விழுந்தால் மட்டும்தான் அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். அதே போல மனிதன் கீழே விழுகும் போதும் தோக்கும் போதும் மட்டும்தான் ஜெயிச்சு வெற்றியடைய முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. அடுத்தவே எப்படி வேணாலும் அவங்க வாழ்க்கையை வாழட்டும். ஆனால் உனக்கான வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றத சிறந்த வழியை நீதான் தேர்ந்தெடுக்கணும். வெற்றிங்கிறது ஒரு அற்புதமான பொக்கிஷமாக உன்னை வந்து சேரட்டும். நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உன் கண்ணீரை தொடச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தியது இந்த கடவுள் முருகன் என்பதை நீ ஒருபோதும் மறந்திடாதே என் செல்வமே. உன்னுடைய உணர்வெல்லாம் பக்தியாக மாறி நீ என்னையே நம்பி வாழ ஆரம்பிச்சிட்ட. என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டுள்ள என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த முருகன் எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன் என்ற முழு நம்பிக்கையை என் மேலே வையே. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்டீனா அதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுவேன் என் செல்வமே. உன் கூட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். உன்னுடைய நம்பிக்கை பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கைக்கு பலனையும் பரிசையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என் செல்வமே. உனக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டீனா
அதை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தேவையானதை வாரி வழங்கும் வள்ளலாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே நாணயம் போல 2 பக்கம் இருக்கும். நாணயத்துல ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ இருக்கிற மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் இன்பமும் கஷ்டமும் 2 பக்கங்களாக இருக்கும். அதுல உனக்கு எந்த பக்கம் தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கான இடம் தேடும் அடையும் வரைக்கும், உனக்கான இடத்தை நீ பிடிக்கிற வரைக்கும், உனக்கான விஷயம் நடக்கும் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா காத்திரு. உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் பயப்பட வேணாம். துணிஞ்சு தைரியமா செயல்பட்டினா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை தருவேன் என் செல்வமே. இந்த உலகத்துல நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாத்துக்காரனுடைய பேச்சு தான் ரொம்ப அழகா தெளிவா பணிவானதா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அந்த பொய் பேசுறவனும் ஏமாத்துக்காரனும் முகம் சுருங்கவே மாட்டான். எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே அவங்க சமாளிச்சிருவாங்க. அதே போலதான் உன்னை சுத்தி இருக்கிற சில மனிதர்கள் எல்லாத்தையும் சிரித்து சமாளிக்க கூடியவர்களாக, எல்லாரையும் சுலபமா ஆசை வார்த்தை பேசி மயக்கக்கூடியவர்களாக, ரொம்ப பணிவோடு பவ்யமோடு நடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. யார் இப்படி இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் என் செல்வமே. செயல்கள் மட்டும்தான் உன்னுடையது. நீ செய்கிற செயலுக்கும் முயற்சிக்கும் பலனை கொடுக்கக்கூடியது உன் அப்பன் முருகன்ற அந்த திடமான நம்பிக்கை எப்போதும் உன் கூட இருக்கட்டும். உன்னுடைய செயல்கள் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ யாருக்கு எதை செய்வதாக இருந்தாலும் முழு மனசோடு அதை செய்துவிடு என் செல்வமே. அவங்களுக்கு செய்யணுமான்னு யோசிச்சுக்கிட்டே அரகுற மனசோடு செய்யறதும் அடுத்தவங்க சொல்றாங்களேன்றதுக்காக செய்யவும் கூடாது. நீ எந்த வேலையை செஞ்சாலும், எந்த செயலை, எந்த விஷயத்தை செஞ்சாலும் முழு மனசோட முழு ஈடுபாட்டோடு நீ செஞ்சா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். உன் உயிர்ல உன் மூச்சு காத்துல உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தாதே. என் துணையோடு என் ஆசீர்வாதத்தோடு நீ நல்லபடியாக வாழுவாய் என் செல்வமே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகன் என்கிட்ட வந்து சொன்னீனா கண்டிப்பா அதற்கு நான் பரிகாரத்தை கொடுப்பேன். என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய உன்னுடைய உடல் மனம் பக்தின்னு அனைத்துக்குமே நான் உனக்கு பரிசை தரப்போறேன். உன் இதயமே எனது கோயிலாக இருக்கு. உன் இதயத்துக்குள்ள நான் வந்து குடியேறி நீ மனசுல நினைச்ச விஷயங்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு செஞ்சு தரப்போறேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் இருக்கிறது. என்னை பரிபூரணமா நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நான் கண்டிப்பா வெற்றியை கொடுப்பேன். இப்போதே உன்னுடைய கஷ்டம் எல்லாம் சரியாகி நீ நல்லபடியா வாழ போற. என்னை முழுமையாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நன்மைகளே உனக்கு கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் எண்ணங்களை மட்டும் தடுமாறாம தைரியமா தெளிவானதா வச்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கை பயணம் தடமாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நடந்ததையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டது போதும். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நீ நினைச்சாலும் நான் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. உனக்கு உறவுகள் எல்லாம் பலமா இருப்பாங்க நீ நினைச்சாலும் எல்லாரும் உன்னை பலவீனப்படுத்தும் மனிதர்களாக மிக மோசமானவங்களா இருக்காங்கன்னு நினைக்காத. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வானளவுக்கு வெற்றிகளை கொடுப்பேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படவே கூடாது என் செல்வமே. நீ நினைச்சதையெல்லாம் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்கிறேன். நீ இழந்த நேரத்துக்கும் உழைத்த கடுமைக்கும் கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக உனக்கான ராஜயோக வாழ்க்கையாக இருக்க போகுது என் செல்வமே. உன் மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் இந்த முருகன் என்கிட்ட சொல்லிட்டு மனசை அமைதியா வச்சுக்கோ. நீ நிம்மதியாக இருந்தா மட்டும்தான் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நல்லதா நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் இரும்பாக உன் சிந்தனையில் துருப்பிடிக்காம இருந்தீனா, இரும்பு போல வலிமையான உலோகமாக இருந்தீனா கண்டிப்பா நீ ஜெயிக்கிறதை யாராலும் எதுவும் தடுக்க முடியாது என் செல்வமே. நீ நினைக்கிறது போலவோ நீ பயப்படுறது போலவோ உன் வாழ்க்கையில எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நிச்சயமா
நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் வெகு நாளாக உன் மனசுல இருந்த விருப்பங்களையும் நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். நீ பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைவாய். எந்த வேலையை செஞ்சாலும் அதை கண்ணும் கருத்துமா கவனமா நீ செய்யும் போது நீ நிச்சயமாக ஜெயித்தே தீருவாய். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது. என் மேல கோவப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ நல்ல பிள்ளையாக இருப்பதாலேயே, நீ என்னை முழுசா நம்புறதாலேயே நீ என் மேல கோபப்படாம எப்படியாவது உன் வாழ்க்கை சரியாயிடும், ஏதாவது நல்லது நடந்துரும்னு ரொம்ப பொறுமையா நம்பிக்கையா காத்திருக்க. அப்படி இருந்தும் உனக்கு தொடர்ந்து பிரச்சனைகளே வருதே நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சிடுறேன். உன் மனக்கவலைகளை எல்லாம் சரி செஞ்சு நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி முடிப்பேன். உன் வாழ்வில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையை வளம்பெற செய்வேன் என் செல்வமே. உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ ஒருபோதும் எந்த விஷயத்திலும் தோத்து போக மாட்ட. எல்லா வகையிலும் நீ ஜெயிக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. எந்த விஷயத்திலுமே இதை இப்படி செய்யலாமான்னு யோசிக்கும் போது உன்னுடைய மூளை சொல்றதை கேளு, உன்னுடைய அறிவு சொல்வதை கேளு. ஆனா அன்பை பற்றி சிந்திக்கும் போது உன் மனம் சொல்வதை கேளு. செயல்களில் மூளை சொல்வதை கேட்கணும், அன்பில் மனம் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தேனா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அறிவுக்கு அன்பு புரியாது, அன்புக்கு அறிவே கிடையாது. இதை புரிஞ்சு செயல்பட்டினா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே.